அனைவருக்கும் வணக்கம். சீவக சிந்தாமணியில் வேளாண் குடிமக்களை பற்றிய செய்திகளை பற்றி போன காணொளியில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியிலும் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேளாண் தொழில் செய்யக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை பற்றிய செய்திகள் இருப்பதை பல பாடல்களில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. போன காணொளியினுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியிலும் அந்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சீவக சிந்தாமணியில் 268வது பாடல். மல்லர்களை வருத்தி எழுந்த சச்சந்தன் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த 268வது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல் என்ன என்பதை பின்வருமாறு பார்க்கலாம். மல் அலைத்து எழுந்து வீங்கி மலை திரண்டு அணைய தோளான் அல்லல் உற்று அழுங்கி வீழ்ந்த அமிர்தம் அன்னாளை எய்தி புள்ளி கொண்டு அவலம் நீக்கி பொம்மல் வெம் முலையினாட்குச் சொல்லுவான் இவைகள் சொன்னான் சூழ் கழல் காலினாலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, மல்லர்களை வருத்தி எழுந்து நீண்டு மலை திரண்டது போன்ற தோள்களை உடைய கழல்கள் அணிந்த சச்சந்தன் அல்லலுற்று கெட்டு விழுந்த அமிர்தம் போன்றவளை சேர்த்து தழுவி அவலத்தை நீக்கி முன்பு அன்பான வார்த்தைகளை கூறுகின்றவன் இப்போது தான் பிரிகிறேன் என்று அன்பில்லாத சொற்களை கூறினான் என்று சொல்லக்கூடிய பொருளாக இந்த பாட்டுக்கு பொருளாக நாம் அறிய முடிகிறது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அதே சீவக சிந்தாமணியில் 275வது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வாள் கடலிடை மல்லர் யானை வாரியை வளைத்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முளை முகத்து இடி அரி வளைத்த அன்ன மல்லரில் குளைமுக புரிசையுள் குறு சில் தான் அகப்பட இளை முகத்து எரி படை இளங்குவாள் கடல் இடை மழை முகத்த குஞ்சரம் வாரி உள் வளைத்தவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது குறுகலான இடத்திலே சிங்கத்தை வளைத்த யானை கூட்டம் போல அந்த புறத்திலே சச்சந்தன் அகப்படும்படி வேல்களையும் வாள்களையும் உடைய கடல்போல் திரண்ட வீர மல்லர்கள் யானைகள் வாரியிலே முற்றுகையிட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, 277வது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மலைபோல் அம்புகளை எய்த மல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல் என்ன அப்படின்னா, மாரியின் கடுங்கணை சொரிந்து மல்லர் ஆர்த்த பின் வீரிய குருசிலும் விலக்கி வெம் கனை மழை வாரியில் கடிந்து உடன் அகற்ற மற்ற வன்படை பேர் இயல் பெருங்களிறு பின்னி வந்து அடைந்தவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, வீர மல்லர்கள் மலைபோல் அம்புகளை எய்து பேராரவம் செய்து ஓய்ந்த பின்பு சச்சந்த இளவரசனும்
அந்த அம்பு மழையை விலக்கி வெளியில் வந்து நாற்படைகளும் பின்னடைந்து செல்ல பெரும் யானைகளை திரட்டி வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா 284வது பாடல். அதே சீவக சிந்தாமணியில் 284வது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், மார்பிலே தைத்த வேல்களை பிடுங்கி எடுத்து வீர மல்லர் யானையை வீழ்த்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து இந்த பாட்டில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இடம் கொண்ட எக்கம் பறித்தலின் பொன் அனார் தம் கண் இடம் கொண்ட மார்பில் தடாயினகாது வேல் மண் இடம் கொண்ட யானை மறுப்பு இடை இட்டு அம்ம விண் இடம் மல்லர் கொள்ள மிரை கொளி திருத்தினானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா, வீர மல்லர்கள் தம் மார்பிலே பாய்ந்த வேல்களை பிடுங்கி எடுத்து திடமிக்க மார்பிலே பாய்ந்ததால் காது வளைந்த அந்த கொடிய வேல்களை யானைகள் மீது எறிந்து அந்த யானைகள் மண் மீது விழ வீர மல்லர்கள் சொர்க்கம் அடைய செய்த அந்த வளைந்த வேல்களை சரி செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம். சுருக்கமாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீர மல்லர்கள் திறம், வலிமை, மனத்தின்மை எடுத்து காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலில் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய திறமையும் அவருடைய வலிமையும் அவருடைய மனத்தினுடைய அந்த திண்மையும் இந்த பாடலின் மூலமாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதாக செய்தியை வந்து நாம் அறிய முடிகிறது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அதே சீவக சிந்தாமணியில் 285வது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சச்சந்தனை கண்டு மல்லர் பயந்தனர் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, கூந்தல் வேல் திருத்த யானை எரிந்தன எரி பொன் கண்ணி நாந்தக உழவர் நன்னார் கூற்று என நடுங்கி மல்லர் சாய்ந்த பின் தருகன் ஆண்மை கட்டியங்காரன் வேளம் காய்ந்தனன் கடுக உந்திக்க பணம் சிதறினானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், ஏந்தல் சச்சந்தன் வேலை திருத்தி போருக்கு வந்தது கண்டு யானைகள் பயந்தன, வெற்றி பொன் மாலை அணிந்த வாளு உழவர் அணுகவில்லை, யமன் அவன் என்று நடுங்கி மல்லர் பின்வாங்கினர், தருக்கன் கட்டியங்காரன் அவர்களை திட்டினான், வேளத்தின் மீதிலிருந்து கப்பனாயுதத்தை வீசினான் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகிறது.